அக்னீஸ்வரன், விஜய் அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கூட்டணின்னு சொல்றார். என்னுடைய நம்ம கட்சியை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள், தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் கூட்டணின்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகாகவும் இந்த ஒருமித்த கருத்து உடையவர்கள் திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லி வரணுங்கிறவங்க இந்த கூட்டணிக்குள்ள வரணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் அதிமுக இன்னும் தொடருதா? அப்படி ஒரு அவசியம் இருக்கிறதா? இல்லை, அப்படி கிடையாது. எல்லோருமாக சேர்ந்து திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து ஆட்சியை விட்டு திமுக இறக்காம பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்களோ என்கிற அச்சமும் ஒரு சந்தேகமும் எனக்குள் எழுகிறது. அதிமுக ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு இயக்கம், இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறது. அடிப்படை கட்டமைப்பு கூட இப்ப நேத்து முந்தா நாள் கூட இந்த பூத் கமிட்டி அதில் தமிழ்நாட்டிலே அதிகமாக எந்த கட்சி இருக்குது அப்படின்னா திமுக இருக்குது, அடுத்த பிறகு அதிமுக தான் இருக்கிறது. ஆக கட்டமைப்பிலும் ஆண்ட ஒரு அனுபவத்திலும் ஆளுகிற கட்சி திமுகவும் எதிர்கட்சி அதிமுகவும் இந்த ரெண்டுக்கும் தான் போட்டி. அப்போ திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படின்னு சொல்லுகிற போது யாரெல்லாம் அதுல தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னா அதிமுக தகுதி வாய்ந்தது. அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக மத்தியில ஆட்சியில இருக்கிற ஒரு இயக்கம். அப்போ இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும், ஆனா அதிமுக தலைமையில வருவாரா? வரமாட்டார். சரி, அதே மாதிரிதான் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்ச தாவேகா அதிமுக தலைமையில வருவாரா? வரமாட்டாரு. அவரு என் கட்சி தலைமையில வாங்க அப்படிங்கிறார், என்ன முதலமைச்சரை ஏத்துக்கோங்க அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டவரை அழைப்பதற்கான தேவை என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி வரத்தான செய்த. ஒரு சிறு குழந்தை கூட தடுமாறி விழுகிற போது கையை பிடிச்சு நடப்பான்னு தானே சொல்றது இயக்கம், அது இயல்பு தானே. சரி, அதனால அதன் அடிப்படையில அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், நீ எவ்வளவு பெரிய கட்சியா இருந்த, நீ தேசியத்தில் 15-17 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தானே, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்தானே, நான் தேர்தலே சந்திக்கலப்பா, எனக்கே தெரியும் நான் ஆட்சி பிடிக்க மாட்டேன்னு தெரியும், ஆனாலும் என்ன முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டு உங்க வாக்குகளை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு அவர் நினைக்கிறார். முரணா இருக்குல்ல, நான் ஆட்சியை பிடிக்க மாட்டேன் தெரியும் என்று தெரிந்த ஒருவருக்கு நான் என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு எப்படி வருங்கிறது? எந்த தேர்தல் இது வரைக்கும் நின்றுருக்கீங்க? தமிழ்நாட்டில் யாராவது முதல் தேர்தலில் நின்று உடனடியா ஆட்சியை பிடிச்ச வரலாறு உண்டா? இல்ல, வரலாறு இல்ல. அது எப்படி இப்ப மட்டும் வரலாறு ஆயிரும்? அப்ப ஒரு சாத்திய கூறுகள் 49 ஆரம்பிச்ச கட்சி 52 தேர்தல நிக்கல, 57 தான் நிக்கிறாங்க. அப்படின்னா 56 போற இது பண்ணி நான் நிப்பமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆயிட்டு. 67 ஜெயிக்கிறாங்க, 67 தான் வெற்றி பெறாங்க. அப்படி இருக்கிற போது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆங்கிலம் தமிழ் நாவன்மையோடு இருந்தவர், உலக நாடுகள் எல்லாம் பயணிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற போது இல்லப்பா, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவிலே திரையரங்கு அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடு. சரி, இந்தியாவிலே மது குடிப்போர் அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடு. ஆகையினால எங்கள் இந்த புகழ் வெளிச்சம் இருக்குல்ல, ஆக இவரை விட அதிகம் படம் நடிச்ச ரஜினிகாந்த் ஏன் இன்னும் அரசியலுக்கு வரல? வரேன்னு சொல்றாரு. அக்னீஸ்வரன், இது ஒரு காலகட்ட சூழல் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா? நல்ல கேள்வி கோபாலகிருஷ்ணன், நல்ல கேள்வியை கேட்டீங்க. இதே காலகட்ட சூழல், இதை விட 170 படங்கள் நடிச்ச நடிகர் திரு கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார், 3.6% வாக்கு எடுத்தார். எங்கே ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்காக இன்னைக்கு திமுகவிடம் இருக்கிறார், அந்த வாக்குகளையும் கொண்டு போய் திமுக கொடுக்கல. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த கேள்வி ஏன் நான் பேட்டரியை போட்டு உடைச்சேன் அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன், அதுக்கு பதிலும் சொல்றாரு, இந்த பேட்டரி அங்க போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இவரும் சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாருன்ற என்ன நிச்சயம்? எதிர்காலத்தில் சொல்ல மாட்டாரு. உங்களை விட 76 படம் நடிச்சிருக்கிறாரு, அவர் 180 படத்துக்கிட்ட நடிச்சவர், 200 படங்கள். கொள்கை எதிரி, கொள்கையெல்லாம் இனிமேலுக்கு தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் டிவியில தான் பேசிக்கிட்டு இருக்கணும். கொள்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, என்ன எல்லாத்துக்கும் தெரியுதா? நான் போட்டா ஒரு வீடியோ பார்த்தா 10 லட்சம் பேர் பாக்குறாங்களா? என்ன உலகம் பூரா ஏத்துக்கிறதா? ஆமா ஏத்துக்கிறது. அப்படின்னா ஏன் பின்னாடி நீங்க வாங்க என்கிற இந்த போக்கு இருக்கு பாத்தீங்களா? அது தமிழ்நாட்டில் கொள்கை, சித்தாந்தம், வளர்ச்சி, நாட்டு மக்கள், பொருளாதார உயர்வு, இதெல்லாம் இனிமேலுக்கெல்லாம் தேவை கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் 2 தான். ஒன்று கேளிக்கை, இன்னொன்று நேரத்தை விரயம் பண்ணி நாம எப்படியாவது பண்ணணும்
அப்படின்றதா. உழைக்காமல் நம்ம பணம் கிடைச்சால் எந்த ஒரு துறையா இருந்தாலும் அது இன்னைக்கு அரசியலா மாறிட்டு எல்லா கட்சிகளும் அதைத்தான் பின்பற்றாங்க. ஆனால் 30 வருடமாக மக்களின் மனங்களில் அல்லது வீடுகளில் சென்று சேர்ந்த ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து ஒரு உச்சபட்ச இடத்துல இருந்து வருகிறார் தானே அவங்க திரு செங்கோட்டையன் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. நாங்க இந்த இடத்தை விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களை நோக்கி வருகிறோம், மக்களை பணி செய்வதற்காக வருகிறோம் சொல்கின்றவர்கள் அப்ப இலகுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடினமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்பது அந்த இடத்தை இல்லாம இப்போ கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தானே வர்றாரு அவரு. கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா ஏசுநாதர் 110 கிலோ சிலுவையை சுமந்தார். அந்த மாதிரி ஏதாவது கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணி ஏதாவது ஒரு போராட்டத்தில் இது பண்ணி அரசுக்காக அல்லது அரசை எதிர்த்து மக்களுக்காக ஏதாவது சிறைச்சாலைக்கு போயிருந்தாரா? அல்லது இது வரைக்கும் நான் நடித்த டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம்பா, 1500 பிளாக்ல விற்க விடலப்பா, ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுதா? ப்ரொடியூசருக்கு அதுல ரோல் இல்லையா? எது ப்ரொடியூசருக்கு ஒரு ரோல் இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரோல் இல்லையா? சினிமா ப்ரொடியூசர் அரசியலுக்கு வரலையே. 500 கோடி ரூபாய் விட்டுட்டு நான் தான் வர்றேன்னு ப்ரொடியூசர் சொல்லலையே, சரி இயக்குனர் சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. ஆகவே நீங்க குடும்ப விழா அப்படின்றீங்க. கரெக்ட், குடும்ப விழா கரெக்ட். அது குடும்ப விழாவா? இல்லை. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் நினைத்தது வேற, இனி நடக்க போறது வேற அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் வேணும்? நாளைக்கு சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வரலாம், அரசியலுக்கு வரணும். நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வரணும். கமலஹாசன் ஏமாந்துட்டாரு. அவர்களுக்கான அழைப்பை திரு அக்னீஸ்வரன் விடுக்கிறார். ஆமா, எல்லாரும் தல அஜித் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம், வாங்க தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா திரைப்பட நடிகர்களும் வாங்கன்ற. ஏன்னா உங்களால் மட்டும்தான் ஜிஜு பூம்பா அப்படின்னு போட்டு இளைஞர்களை உங்களால் கவர முடியும். அத்தனை இளைஞர்கள் இருக்காங்களே, 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் என்று கணக்கிட்டால் கூட அவ்வளவு நேரத்தை விரயம் பண்ணுகிறார்களே, அவர்களுக்கு என்ன பொருள் சொல்ல போறாங்க? என்ன கோவம் உங்களுக்கு சினிமா மேல? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், சினிமா மேல கோபம் இல்ல, இவ்வளவு கோபம் நீங்க சினிமா மேல கோபம் இல்ல. ஆனா இறந்தவங்க வீட்டுக்கு போகாம அவங்களை நீங்க வர சொன்னீங்களே, தமிழ் கலாச்சாரத்தின் மீது ஏன் இந்த நடிகர்கள் இவ்வளவு கோபம்? அனுமதி கொடுக்கலீங்க. எது அனுமதி கொடுக்கல? நீதிமன்றத்துல போய் தான் அனுமதி வாங்குனீங்க. ஆகவே இவையெல்லாம் திரைப்படத்துல நல்லா இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்க ஏற்கனவே இருந்த கட்சிகள் என் பின்னால் வாங்கல் என்று சொல்லுவது மக்கள் ஏற்றுக்கிறோம். ஒரு கேள்வி அக்னீஸ்வரன், இதுல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற போது கொடி பறந்து விட்டதுன்னு சொல்கிறீங்களே, நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றீங்களே, அந்த கட்சி தானே நீங்க துணைக்கு அழைக்கிறீங்க, இது போன்ற விமர்சனங்களை திமுக அதிமுக மேல வைக்கிறத நீங்க பார்க்க முடியலையா? எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் தான் உண்டு. உங்களை எதிர்த்த கமலஹாசனே கொண்டு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டீங்க. 3 முறை முதலமைச்சராக்கி விட்ட அதிமுகவிலிருந்து முதலமைச்சராக்கின OPS அவர்களை காலையிலும் மாலையிலும் சந்திக்கிறீங்க. நீங்க பேசலாமா இதை? அதனால அதுக்கு ஒரு எதிர்கால ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கருதுறீங்க? சொல்ல முடியாது. திரு OPS அவர்கள் திமுகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இன்னைக்கு என்னன்னா, தக்க வைப்பது எப்படி, தகவமைப்பது எப்படி, அதெல்லாம் கிடையாது. மக்கள் வரியை உயர்த்துவது எப்படி, அந்த அரசியலுக்கு எந்த கொள்கையும் தேவையில்லை. ஆகவே எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது, உடனடியாக நான் ஆட்சிப்படத்துக்கு என்னால் வர முடியும் என்று நம்புகிறார்கள். மக்கள் வாக்களித்தால் வரலாம். அதோடு நாடு என்னவாகும் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். அக்னீஸ்வரன், இப்போ தாவேகாவுக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்வாரா நிராகரிப்பாரா திரு விஜய்? அல்லது தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக ஆஸ் பாக்கி சார் செட் அவர் விஜயகாந்த் போன நின்று அவர் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தி பலத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு களத்தை சந்திக்க தயாரா இருப்பாரா? அவர்கள் தனியாவே நிற்பது நாட்டுக்கும் நல்லது, அவர்கள் கட்சிக்கும் நல்லது அப்படின்னு நான் விரும்புறேன். நாட்டுக்கு ஏன்னா நிறைய கட்சிகள் நீங்க வாங்க வாங்க அப்படின்னு இது பண்றதை விட, பாக்கி சார் சொன்னது மாதிரி 2006ல் புரட்சி கலைஞன் நின்றது மாதிரி விருத்தாச்சலத்தில் நின்று அதுக்கப்புறம் 41 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வச்சு 29 சட்டமன்ற உறுப்பினராகி எதிர்கட்சி தலைவராகி, அன்றைக்கு அவர் சட்டமன்றத்தில் நாக்கை துருத்தாமல் இருந்தால், பத்திரிகையாளரை எதிர்க்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு அவர்தான் முன்னணி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்திருக்க கூடும். காலம்தான் எல்லாமே. ஆக தலைவர்கள், நீங்கள் தலைவர் தான், எந்த தேர்தலின் அடிப்படையில் என்று கேட்டால் தெரியல. கூட்டம் இருக்குப்பா, நாளைக்கு இதை விட ஒரு பெரிய நடிகர் திருநெல்வேலியில போய் நின்றா இதை விட கூட்டம் வரும். இதே கலைஞர் சொன்னதான் சொல்றேன். தமுக மைதானத்துல இதே கலைஞர் சொன்னார், கூட்டம்லாம் நிறைய தான் வருது, ஓட்டு தான் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. ஆக கூட்டம் வரும், ஓட்டா மாறுமா அப்படிங்கிறத
நீங்க சொல்லக்கூடிய சரத்குமார் அவர்கள் கூட சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் என்னன்னா 2006 எனக்கு வராத கூட்டமா, விருதுநகர்ல என்னை பார்க்க வராத அளவுக்கு கூட்டமா என்று கூட சிரஞ்சீவிக்கு தலைவரா ஏத்துக்கல விஜய் அப்படின்னு பேசியிருக்காரு அவர். ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு வந்து சும்மா நான் வந்து மேல கழுகாறு பார்வை, அப்புறம் பூமிக்கு அடியில் இருந்து பார்வை, அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. ஆனால் அவரோடு இருந்த செல்லக்குமார் 30 ஆண்டு காலமாக இருந்தார் திரு நடிகர் விஜயுடன். அவர் இப்ப எங்கே இருக்கிறார்? திமுகவில் இருக்கிறார். கருத்து முரண் அவரோடு அந்த கருத்து முரண் தான் கேட்கிறேன். நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக இருந்த திரு ஐயநாதன் எங்கே? இல்ல சார், இதுல அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொன்னீங்க. கலைஞர் அவர்களுடைய இந்த வைகோ ஒரு நிமிஷம் இருங்க. எங்கள் விஜய் மக்கள் நற்பணி மன்றங்கள் தான் இன்னைக்கு கட்சியா உருவாகி இருக்கிறோம்னு சொல்றீங்க. சரி, ஆனா எல்லா கட்சியிருந்தும் ஒவ்வொரு ஆளை எடுத்திருக்கிறீங்க. அப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்க எப்படி சார் அப்படியே வந்துருவாங்களா? எப்படி அது? அப்ப உங்களை நம்பி யாரும் வரல தெரியுமா? ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்பதான் உங்களுக்கு அனுபவம் தேவைப்படுது. உங்களுக்கு அனுபவம் தேவைப்படுது. உங்களுக்கு அனுபவம் தேவைப்படுது. நான் ஏதோ ஒண்ணு வரலன்றீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்றாருல, நீங்க தான் மாத்தி பேசுறீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்றாருல இல்லையா? ஏதாவது கூட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்றீங்களே. நான் இந்த வேந்தர் வாயிலாக தயவு செய்து பொது வாழ்க்கைக்கு வந்த நீங்கள் முதலில் பத்திரிகையாளரை சந்தியுங்கள். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல பத்திரிகையாளரை சந்திங்க. சரி, கரூர்ல தான் சந்திக்கல, 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 கரூர்ல தான் சந்திக்கல. உங்களை யாராவது கேட்டாங்களா? இப்படி உங்களை யாராவது கேட்டாங்களா? பத்திரிகையாளர் சந்தின்னு கேட்டாங்களா? நீங்க கோபாலகிருஷ்ணன் கேக்குற கேள்விக்கு பயங்கரமா பதில் சொல்றீங்க. நீங்க கோபாலகிருஷ்ணன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்க. இதே மாதிரி நடிகர் விஜய் பதில் சொல்லுங்கன்ற. பத்திரிகையாளரை சந்திக்கிறதே ஏன் பயப்படுறீங்க? நேரா முதலமைச்சர் ஆயிருவேன். முதல்ல பத்திரிகையாளரை சந்திங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம்.